பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஹalleluya. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். ஹalleluya. நீங்க பேசுகிற வார்த்தை எப்படியா இருக்கணும்னா இனிமையா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஹalleluya. எப்ப பார்த்தாலும் கோபத்தோட எரிச்சலோட நீங்க என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஹalleluya. அப்ப நீங்க பேசுகிற அந்த இனிமையான சொற்கள் ஒருவருடைய ஆத்மாவுக்கு மதுரமா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. மதுரம்னா இனிமை. ஹalleluya. அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அவங்களுடைய ஆத்தும சோர்வடையாதபடிக்கு, கவலை அடையாதபடிக்கு அது ஒரு உற்சாகத்தை கொண்டு வரும். நீங்க பேசுகிற அந்த வார்த்தையானது, அந்த சொற்கள், இனிமையான சொற்களானது அந்த ஆத்துமாவ எப்போதும் சந்தோஷமாவே வச்சுக்கும். ஹalleluya. அப்புறம் எலும்புகளுக்கு ஔஷதமாகும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பேசுகிற அந்த இனிமையான சொற்கள் அவர்களுடைய எலும்புகளுக்கு மருந்தா இருக்கும்னு சொல்றாங்க. ஹalleluya. எலும்புகள் பலனோட இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு பிரியமானவங்க கிட்ட, உங்களுடைய அன்பானவங்க கிட்ட, உங்க குடும்பத்தினர்கிட்ட, ஹalleluya, நீங்க வேலை பார்க்கிறவங்க இடத்துல நீங்க இனிமையான சொற்களை பேசும் பொழுது அது அவங்களுக்கு ஆத்துமாவுக்கு மதுரமாகவும் எலும்புகளுக்கு ஔஷதமா இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. ஹalleluya. இதன் நிமித்தம் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. அவங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இன்னில இருந்து நீங்க முடிவு பண்ணுங்க. எரிச்சலோட தான் நீங்க இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தீங்களா? கோபத்தோட தான் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா? எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னில இருந்து ஆண்டவரே, நான் இனிமையான சொற்கள்னால நான் பேசுவேன். எல்லாருடைய ஆத்துமாவுக்கு நான் மதுரத்தை நான் கொடுப்பேன். எல்லாருடைய எலும்புகளுக்கு நான் ஔஷதமா இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இனிமையான சொற்களை பேச ஆரம்பிங்க. ஹalleluya. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.